பூமிக்கு அப்பால் வேற்றுக்கிரகவாசிகள் உள்ளனரா என்ற கேள்விக்கு இன்னும் உறுதியான விடை கிடைக்கவில்லை. ஆனாலும் பறக்கும் தட்டுக்கள், ஏலியன்கள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகள் அவ்வப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய வண்ணம் உள்ளன. அந்த வகையில் கனடாவில் மஞ்சள் நிற ஒளியை கக்கியபடி ஏலியன்கள் பயணித்த பறக்கும் தட்டை பார்த்ததோடு அதை ஒரு தம்பதி வீடியோ எடுத்து வலைதளத்தில் பதிவிட்டு உள்ளனர். அந்த காட்சி உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. கனடாவின் வின்னிபெக் ஆற்றின் வடக்கு பகுதியில் வானத்தில்தான் இப்படி அடுத்தடுத்து 2 பறக்கும் தட்டுக்கள் தென்பட்டு இருக்கின்றன. ஜஸ்டின் ஸ்டீவன்சன், அவரது மனைவி டேனியல் ஸ்டீவன்சன் ஆகியோர் போர்ட் அலெக்சாண்டர் பகுதியில் கடந்த 14ஆம் தேதி காரில் பயணித்து இருக்கின்றனர். அப்போதுதான் சூரியன் போன்ற 2 பிரகாசமான பறக்கும் தட்டுக்களை வானில் பார்த்து வியப்பில் ஆழ்ந்தனர். வின்னிபெக் ஆற்றின் வடக்கு பகுதியில் மேகத்துக்கு அப்பால் தென்பட்ட பறக்கும் தட்டுக்களை பார்த்தபோது ஏதோ அறிவியல் ரீதியிலான சினிமா பார்ப்பது போன்று உணர்ந்ததாக ஸ்டீவன்சன் குறிப்பிட்டு உள்ளார். பூமியில் உள்ள மனித சக்திக்கு அப்பால் வேறு ஏதோ ஒரு சக்தி இருப்பதற்கான ஆதாரமாக தாம் பதிவு செய்த வீடியோ காட்சிகள் இருப்பதாக ஸ்டீவன்சன் குறிப்பிட்டு இருக்கிறார். அவரது பதிவு மீது நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். On the South Shore. Towards, I guess that must be, is that Traverse Bay? Look, there's another one there. Look at, what the fuck is that? Yo, I think we're seeing some aliens. For real. Okay, I'm going to record. அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவிலும் அடிக்கடி பறக்கும் தட்டுக்கள் தென்படுவதாக கூறப்படுகிறது. கனடாவில் கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் அது தொடர்பாக 17 அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. விமான பைலட்டுகள் மற்றும் விமான பணியாளர்கள் அவற்றை பார்த்திருக்கின்றனர். வெஸ்ட் ஜெட், ஏர் பிரான்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஆகியவற்றின் பணியாளர்கள் பறக்கும் தட்டை பார்த்ததாக கூறி இருக்கின்றனர். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கனடாவின் கியூபெக் பகுதியில் வானத்தில் அபாயகரமான விளக்குகள் தென்பட்டதாக 2 விமான நிறுவனங்கள் கூறி இருக்கின்றன. பறக்கும் தட்டு மற்றும் ஏலியன்கள் தொடர்பான சர்ச்சைக்கு இந்தியாவும் விதிவிலக்கல்ல. குறிப்பாக சென்னை அருகே நீலாங்கரையிலும் அதே போன்று கூடங்குளம் அணுமின் நிலைய பகுதியிலும் அடிக்கடி பறக்கும் தட்டை பார்த்ததாக அதனை பார்த்தவர்கள் ஏற்கனவே பதிவிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிக்கு ராம செல்வராஜ்.